ஓகே சார். இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற விஷயம் நாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிசீலிக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் பரிசீலிக்கணும்னு நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே நாம் இதை முடிவு கொண்டு வந்தோம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பின்னாடி மக்கள் தொகை பெருக்கங்கிறது நாட்டுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்து மக்கள் தொகை கட்டுப்பாடுக்கான குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக கையில் எடுத்தோம். அப்போது அதை ரொம்ப முக்கியமாக தென் மாநிலங்கள்லாம் ரொம்ப அதை உண்மையிலேயே மனசில் உள்வாங்கிக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி இன்றைக்கி மக்கள் தொகை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மக்கள் தொகையை அளவுகோலாக வச்சு தொகுதி மறுவரையறைங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்காக இது ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆக தொகுதி மறுவரை விஷயத்தை பொறுத்தவரையில் நம்முடைய முதல்வர் ஓராண்டுக்கு முன்னாடியே நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருந்தார். அப்போ நீங்கள் அப்போல்லாம் எந்தவித விளக்கமும் கொடுக்கல, பொதுமக்களுக்கு பார்வைக்காக கூட அது வைக்கலை, எந்தவித கருத்துமே சொல்லாமல் இன்றைக்கி நேரடியாக அதுவும் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடோடு இணைந்து அந்த மசோதாவை கொண்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருங்கிறது நாம் எல்லாம் தெளிவாக தெரியணும். இப்போவும் நமக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லும்போது தான் 50% ஒட்டு மொத்தமாக அதிகரிப்போம், அதனால் யாருக்கும் எந்தவித விகிதாச்சாரமும் பாதிப்பு இருக்காதுங்கிறது நேற்று இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன, நமக்கு தேவை பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அப்போ அதுக்கு தெளிவான ஒரு முன்னுரையோ ஒரு விளக்கமோ ஒரு சட்டம் கொண்டு வர முன்னாடி பொதுமக்களுக்கோ அது சந்தேகமாக கேள்வி எழுப்பிய ஒரு மாநில முதல்வர் என்ற அளவில் ஸ்டாலின் அவர்களுக்கோ அது போன்ற மற்ற முதல்வர்களுக்கோ விளக்கி இருக்கணும். அது விளக்காதது மத்திய அரசோட ஒரு பெரிய என்ன சொல்லுவோம் ஒரு தவறான ஒரு விஷயந்தான். சரி, தொகுதி வரையறையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ அதை நிறுத்தி வைங்க. இப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியம், மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதற்கான சட்டத்தை கொண்டாங்க. எந்தவித பிரச்சனை இல்லாமல் அந்த 543லேயே 33% மகளிர் கொடுக்கலாம். என்ன அதில் ஒன்றும் சிரமம் இருக்க மாதிரி தெரியல. அந்த விஷயத்தில் இந்த சட்டத்தை மகளிர் ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றுங்க. பின்னாடி தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக ஒரு முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் எந்த மாநிலமும் பாதிக்காத வகையில் அந்த சட்டத்தை கொண்டு வாங்க. இதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி பார்த்திங்கன்னா நாடு முன்னேறணும்னா கல்வி வளர்ச்சி முன்னேறணும். அப்போ கல்வி வளர்ச்சி எந்தெந்த மாநிலம்லாம் இருக்கோ அவங்களுக்கு அப்படி விகிதாச்சார முறை கொண்டு வரலாமா? அப்போ உங்கள் கதை என்னாகும், வடக்கு மாநிலங்களோட கதை என்னாகும்? அதனால் அப்படி கூட கொண்டு வரலாம். எல்லாரும் படிக்கட்டுமே, எல்லாரும் கல்வி வளர்ச்சியில் முன்னேறட்டுமே. கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதனால் தொகுதி வரையறை விஷயத்தில் மத்திய அரசு நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டுங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் பாப்பாக்குடி ரா. செல்வமணி. நன்றி.